கோவை அங்குரம் பாடசாலா பள்ளியில் பயிலும் மழலை குழந்தைகள் திருக்குறள் மற்றும் பழமொழிகளை கூறி லிங்கன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளனர். கோவை நீலாம்பூர் பகுதியில் தமிழ் மொழி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக அங்குரம் பாடசாலா இயங்கி வருகிறது. இந்நிலையில் உலக பொதுமறையான திருக்குறள் மற்றும் தமிழ் நன்னெறி நூல்கள் மற்றும் பழமொழிகளை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி 83 மழலை பள்ளி மாணவ மாணவிகள் 5 நிமிடங்களில் 35க்கும் அதிகமான திருக்குறள் மற்றும் பழமொழிகளை உடல் மொழி அசைவுகளோடு சொல்லி புதிய உலக சாதனை படைத்தனர். லிங்கன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்த இந்நிகழ்ச்சியில் 40 மாணவர்கள் திருவள்ளுவர் போல வேடமிட்டு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தனர். அங்குரம் பாடசாலா நிறுவனர் மருத்துவர் முருகேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பள்ளி முதல்வர் திலகவதி முருகேசன் முன்னிலை வகித்தார். தொடர்ந்து உலக சாதனை செய்த மழலை குழந்தைகளுக்கு லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவன தலைவர் ஜோசப் இளந்தென்றல் ஆய்வு செய்து அங்கீகார சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பேர் திலகவதி முருகேஷ், அங்குரம் பாடசாலா பள்ளியினுடைய முதல்வர். கரஸ்பாண்டன்ட் சார் டாக்டர் முருகேஷ், கேஸ்ட்ரோன்டாலஜிஸ்ட் இன் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல். நாங்கள் ஒரு சின்ன ஸ்கூல் இப்போ நடத்திட்டு வந்துட்டுருக்கோம், அங்குரம் பாடசாலான்னு சொல்லிட்டு. இதில் நாங்கள் முதல்ல பார்க்குறது குழந்தைங்கள ஒழுக்கம், அவங்களுடைய டிசிப்ளின், இதை ப்ரியாரிட்டியாக வச்சு பார்க்குறோம். அப்படிங்கிறப்போ திருவள்ளுவர் திருக்குறளில் 1330 குறளில் 133 அதிகாரத்தில் அவர் சொல்ல இல்லாமல் ஒரு தத்துவங்கள் எதுவுமே இல்லை, எல்லாமே சொல்லியிருக்கிறாரு. அப்போ நம்ம இதை எப்படி குழந்தைங்களுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் ஒரு 2 குறளையாவது நம்ம குழந்தைங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி, நாங்கள் இது கரிக்குலமில் இன்சர்ட் பண்ணி அவங்களுக்கு பெருசாக டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி கரிக்குலமில் டைம் வேஸ்ட் பண்ணல. ப்ரேயரில் ஒரு 2 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ஒரு மாதம் 2 குறள், அடுத்த மாதம் அந்த 2 குறளோட இந்த 2 குறள், இதே மாதிரி அப்படியே அக்குமுலேட் ஆகி இப்போ குழந்தைங்க நேர்லி ஒரு 50 குறள் பக்கம் அவங்க சொல்லுவாங்க. இது எல்கேஜிலிருந்து பண்ணுறப்போ ஒரு 12வது ஒரு 12th ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க கம்ப்ளீட் பண்ணுறப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 300 குறள் அவங்களுக்கு வித் பாடி லாங்குவேஜோட ஆக்ஷனோட சொல்லித்தரோம். அவங்களுக்கு 300 குறள் நல்லா மனசில் பதிவாயிரும். வித் ஆக்ஷனோட சொல்கிறப்போ, அந்த பாடி மூமெண்ட்ஸோட சொல்கிறப்போ அதனுடைய மீனிங் அவங்களுக்கு நல்லா புரியும். அப்போ அந்த குறளுடைய மீனிங் தினம் ப்ரேயரில் காலையில் அவங்க ஒரு 5 நிமிஷம் சொல்கிறப்போ அவங்களுடைய பாடி லாங்குவேஜாகவே அது மாறிடுது. அப்போ நம்ம நல்ல ஒழுக்கத்தை பற்றி, டிசிப்ளினை பற்றி குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லித்தரவே தேவையில்லை, அவங்க டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ப்ரேயரில். இதை நம்ம ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு எல்லா ஸ்கூலுமே ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 minutes to 5 minutes இதை ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா definitely it will create a large impact on the children's life. அது போக என்னன்னா, இப்போ நிறைய சோசியல் மீடியாஸ்லாம் வந்துருச்சு. இந்த it is giving good and so many bad things also to the children's. ஸோ அதில் குழந்தைங்க எதை நல்லதை எடுத்துக்கணும், எது வேணும் வேண்டாங்கிறத அவங்களே முடிவு பண்ற மாதிரி இருக்கணும். பேரண்ட்ஸ் ஸ்ட்ரெஸ் பண்ணி இது வேண்டாம் இது வேணும்னு சொல்லித்தர மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அது இதெல்லாம் டெய்லி ப்ராக்டிஸ் பண்றப்போ they themselves know what they need to do, not to do அப்படிங்கிறத அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதையே நான் ஹம்பிளாக, இவ்வளோ மீடியாஸ் வந்திருக்காங்க, ஹம்பிளாக நான் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, இதை எல்லா பள்ளிக்கூடத்துலேயும் எல்லா ஸ்கூல்லையும் ஒரு 5 நிமிஷம் ஒரு மாதத்துக்கு 2 குறள், ஒரு அதிகாரத்திலேருந்து 2 குறள், அப்போ 133 அதிகாரத்துலேயும் 2 குறள் ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல படிச்சுட்டாங்க அப்படின்னா திருவள்ளுவர் சொல்ல வந்ததை நாம் ஈஸியாக குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துடலாம். அப்போ இது ஒரு லார்ஜ் இம்பேக்ட் குழந்தைங்களுக்கும் கொடுக்கும். இப்போ நம்ம பேரண்ட்ஸ் பயப்பட தேவையில்லை. ஐயோ என் குழந்தை ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்களா, டிவி பார்த்துட்டு இருக்காங்களா, நான் என்ன பண்ணுறது, ஹவ் ஐ கேன் கண்ட்ரோல் தம். அது போக இன்னொன்று என்ன அப்படின்னா, இளம் குழந்தைங்களுக்கு ஏன் இந்த மனப்பாடம் பண்ண வைக்கிறோம் அப்படின்னா, இப்போ லாட் ஆஃப் டாலரன்ஸ் லெவல் கம்மியாக இருக்குது, ஸ்பீச் டிலே நிறைய இருக்குது குழந்தைங்கிட்ட. இந்த டங் ட்விஸ்டர், திருக்குறள் இஸ் சிமிலர்லி லைக் டங் ட்விஸ்டர். தமிழ் மொழிகள் அவங்க வாய்க்குள்ள நாக்கு சுழண்டு வரையில அவங்க அந்த பேச்சு கம்மியா இருக்கிற குழந்தைங்க எல்லாம் கூட அழகா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் நாங்கள் 4 வருஷமா ஒன்னொன்னா அப்சர்வ் பண்ணி, ஸோ வி செட் அ ரெக்கார்ட் ஆஃப் திஸ். இது ரெக்கார்டு இதோட நிறுத்த போறது இல்லை. தட் வி ஆர் கோயிங் டு கண்டினியூ டில் திஸ். இந்த குழந்தைங்க எல்கேஜியில் இருக்கிற குழந்தைங்க 12வது வர வரைக்கும் எவ்வளோ லேர்ன் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ நாங்கள் பண்ண போறோம். என்னோட பேர் ஜோசப் இளந்தென்றல், லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் நிறுவன தலைவராக இருக்கேன். இன்னைக்கு கோயம்புத்தூரில் அங்குரம் பாடசாலா அப்படின்ற கல்வி நிறுவனத்தின் மூலமாக ஒரு புதிய உலக சாதனை நிகழ்த்தியிருக்காங்க. பள்ளி மாணவர்கள், வளம் பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் நன்னெறி மற்றும் நல்லொழுக்கத்தை போதிக்கிற வண்ணமாக 83 மாணவர்கள்
திருக்குறளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிடத்தில் திருக்குறள் மற்றும் வந்து பழமொழிகளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிடத்தில் வந்து அவங்க சொல்லி ஒரு புதிய உலக சாதனை படைச்சிருக்காங்க. ஸோ இந்த சாதனை வந்து அவங்க ஆல்ரெடி நமக்கு வீடியோவாக அனுப்பியிருந்தாங்க. அதை முழுமையாக ஆய்வு செய்து அதுக்கான உலக சாதனை சான்றிதழ் வந்து இன்னைக்கு நேரில் வந்து நம்ம வழங்கியிருக்கோம். இங்கே நேரில் வந்து பார்த்த பிறகு தான் மாணவர்களை பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இறைபக்தி வளர்க்கும் விதமாக ஸ்லோகன்கள் சொல்லியிருந்தாங்க. 40 மாணவர்கள் வந்து திருவள்ளுவர் போல வேடம் அணிந்து மறுபடியும் இங்கே பார்வையாளர்களை கவரும் வண்ணமாக பத்திரிகையாளர்கள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா அதே திருக்குறளையும் பழமொழிகளையும் மறுபடியும் சொல்லி எல்லாரையுமே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்காங்க. இந்த உலக சாதனை வந்து மாணவர்களுடைய நினைவாற்றல் மற்றும் மாணவர்கள் மத்தியில் நல்லொழுக்கத்தை விதைக்கிற வண்ணமாக நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம், இது ஒரு உலக சாதனையாக இன்னைக்கு நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் சார்.